பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சபரிமலைக்கு மாலை அணிபவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை தான் பார்க்க போகிறோம். சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாலை போடுங்க. சபரிமலை ஐயப்பனை நம்ம தரிசிக்க செல்லும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போடுறது தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த நாளில் போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் போடலாம். அதே போல் ஐயப்பன் பிறந்த உத்தர நட்சத்திர நாளையும் மாலை அணிந்து கொள்ளலாம். இதுவும் சிறப்பு வாய்ந்தது தான். நம்ம மாலை போடுறப்போ பக்கத்தில் இருக்க கோவிலினோட அர்ச்சகர்கிட்ட மாலை போட்டுக்கலாம். இல்லை அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கிட்ட மாலை போட்டுக்கலாம். இல்லை குருசாமி கிட்ட குருசாமி கையில் நம்ம மாலை போட்டுக்கலாம். மாலை பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை 54 எண்ணிக்கையிலும், துளசி மாலை 108 எண்ணிக்கையிலையும் ஐயப்பனோட திருவருவ டாலர் வச்சு நம்ம மாலை அணிஞ்சிக்கலாம். ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு, நீலம், காவி நிற ஆடைகளை அணிஞ்சிக்கலாம். மாலை அணிபவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செருப்பு போடக்கூடாது. ஆனால் இப்போ வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸில் ஷூ தான் போட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறவங்க நீங்கள் வேலைக்கு போகிறப்போ ஷூ போட்டுட்டு போகலாம். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு செருப்பு போடாமல் தான் நீங்கள் இருக்கணும். அதே போல் தூங்குறப்போ தலையணை பயன்படுத்தக்கூடாது. ஒரு விரிப்பு வச்சு அது மேலே நம்ம படுத்துக்கலாம். அதே போல் மாமிசம், நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது. ட்ரிங்க்ஸ், மதுபானம் எதுவுமே நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதே போல் மற்றவர்களுக்கு மாலை போடுறப்ப நல்ல எண்ணங்களை கூட நம்ம இருக்கணும். மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்ம எந்த ஒரு செயல்களையும் நம்ம செய்யக்கூடாது, நினைக்கவும் கூடாது. பொய் சொல்லக்கூடாது, பொறாமை, ஆசை இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே நம்ம வச்சுக்கக்கூடாது. தூய எண்ணத்தோடு இருப்பது தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதே போல் ஐயப்பனுக்கு நம்ம விரதம் இருக்கிறப்ப பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மரணம் ஏற்பட்டால் மாலையை கழட்டிடணும். அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம மலைக்கு போகவே கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சொல்ல சாலையிலோ இல்லை வேற எங்கோ ஒரு மரண ஊர்வலத்தை நம்ம பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு கோமியம் தெளித்து தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை செய்யணும் வீட்டில். அதே போல் சபரிமலைக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது வீட்டிலலாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு திரும்பி பார்க்காம அப்படியே நம்ம போயிடணும். மற்றவர்கள்கிட்ட நம்ம பேச சொல்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம மாலை போடுறப்ப சாமி சரணம் அப்படின்னு சொல்லி தான் பேசவே ஆரம்பிக்கணும். அதே போல் முடிக்கிறப்பையும் சாமி சரணம் அப்படின்னு சொல்லி தான் முடிக்கணும். நம்ம யாத்திரையெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு சில பேர் யாத்திரையிலே பார்த்தீங்கன்னா மாலைலாம் கழட்டி போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பிரசாத கட்டின பூஜை ரூமில் வச்சுட்டு குளிச்சுட்டு அந்த பூஜைக்கு அந்த பிரசாதத்தெல்லாம் வச்சுருக்கோம்ல அதுக்கு நல்லா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம். மாலை கழட்டும் போதும் பார்த்தீங்கன்னா குருசாமி கையில் கழட்டிக்கலாம். இல்லை அப்பா அம்மா இருந்தால் அவங்க கையிலும் கழட்டிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கோவிலோட அர்ச்சகர்கிட்ட போய் நம்ம கழட்டிக்கலாம். இது போல் தான் நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்படி தான் முடிக்கணும். நீங்கள் மாலையை கழட்டின பிறகு அதை பத்திரப்படுத்தி நம்ம வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இயரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.